Yes. ஹாய், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு டெம்பிள். வாட்ஸ் டெம்பிள் நேம்? Hongwon-sa. பொங்வன்சா. இந்த டெம்பிள்ல வந்து எல்லா டெம்பிளையும் வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த டெம்பிள்ல மட்டும்தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதனால இந்த டெம்பிள் வந்து இங்க இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷலாக அதிக பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ நான் உள்ள போய் நான் இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். வெல்கம். இதுதான் அந்த டெம்பிளோட மேப்பு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டெம்பிளை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். The Buddha stays here. This is the most important building in this temple, and you can see that building too. I forgot the name. That's something. Yeah, and this respect the 3,000s of the Buddha's student. So it's also important building, and this building is for the monks. They train here, so they're doing some kind of pray. So you should tell something about this statue. This is famous, Buddhist monks who was, very, how can I say, very famous. Very famous. Master monks. Master monks. They have their, stories and histories, and, many people respect them. ஓகே. ஸோ நம்ம ஊரில் இந்த ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க, அது மாதிரி ஏதோ சைடில் செலவு வச்சுருக்க மாதிரி இங்கே புத்திஸ்ட் டெம்பிள்லாம் வச்சுருப்பாங்க போல். நீங்கள் ஆல்ரெடி கேட்டுருந்தீங்க என்கிட்ட, கொரியாவில் வந்து அதிகமாக என்ன சாமி கும்பிடுவாங்கன்னு. அதிகமாக அவங்க புத்தா தான் கும்பிடுவாங்க. வெரி ஃபியூ கிறிஸ்டியன்ஸ், வெரி ஃபியூ முஸ்லீம்ஸ். கிறிஸ்டியன்ஸ் கூட அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம்ஸில் வெரி ஃபியூ தான். பட் இங்கே வந்து அதிகமாக பரவி இருக்கிறது புத்திசம் தான். ஸோ ஈவன் எங்கள் ஃபேமிலி புத்திசம் தான். ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி அதிகமாக டெம்பிள் போவோம். ஊருக்கு போனால் தான் போவோம். இந்த தடவை இவர் போகணும்னு சொன்னார், இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து முன்னே அந்த டெம்பிளில் வாழ்ந்தவங்களோட சமாதிங்க. ஸோ வந்து இது நான் ஏற்கனவே சம்திங் இந்த மாதிரிலாம் நான் பார்க்கும்போது நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட சமாதிங்க. அவங்க நேமும் எழுதியிருக்காங்க, பட் அந்த காலத்து நேமுங்கிறனால எல்லாம் சைனீஸ் அதிகமாக கலந்துருக்கு. ஸோ ஃபுல்லாகவே சைனீஸில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் படிக்க முடியல. பட் இதுதாங்க அவங்களோட சமாதி. வந்து தாமரை பூலாம் வளர்த்தி வச்சிருக்காங்க. அங்க ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு. மின்சூன், கேன் யூ ஷோ தி சன் க்ளோஸ் அப்? ஏன்னா இங்க வந்து அவங்க தாமரை பூ தான் அதிகமா வந்து கோயில்ல வைப்பாங்க. அதுவும் இல்லாம நான் நிறைய பக்கம் பார்த்திருக்கேன், அவங்க விளக்கேற்றும் போதெல்லாம் அந்த மெழுகுவர்த்தி தான் ஏற்றுவாங்க. நம்ம எப்படி விளக்கேற்றுறோம், ஸோ அது மாதிரி அவங்க மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. ஸோ அந்த மெழுகுவர்த்தியுமே ஒரு சில பெரிய பெரிய டெம்பிள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே லோட்டஸோட அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். நான் வந்து ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு இருந்ததுன்னா தேடி கண்டுபிடிச்சு போஸ்ட் பண்றேன். இந்த ஸ்டாச்சு பாருங்களேன், என்னை பார்க்க நம்ம வந்து சைட்ல அப்படின்னு அம்மனை அலங்கரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. பட் இதுவும் புத்தா தானுங்களாம். ஸோ இதெல்லாம் மேபி அவங்களோட கேரக்டர்ஸை குறிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும். ஏன்னா இவங்க யாருக்குமே சரியா தெரியல. மேபி பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த விளக்கேற்றுறது கூட அந்த தாமரைப்பூ மாதிரியே இருக்கும் அப்படின்னு. இந்த மெழுகுவர்த்திங்க இந்த மாதிரி தான் இவங்க எல்லா பக்கமுமே விளக்கேற்றுறாங்க. இல்லைன்னா நார்மல் மெழுகுவர்த்தி இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தாமரைப்பூ அந்த ஷேப்ல தாங்க இருக்கும். மோஸ்ட்லி அவங்க இப்படிதாங்க விளக்கேற்றுறாங்க இங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கல்ல, இந்த பில்டிங் தான் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரியன் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கட்டின இந்த பில்டிங். இதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டியிருக்காங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா கொரியன் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சுக்காக கட்டப்பட்ட பில்டிங் தான் இது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொன்றா உள்ளே போக போக தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா இந்த கல்லை அடுக்கி வச்சு அதில் வேண்டிக்குவாங்களே, நம்ம ஊரில் பண்ணுவோம்ல, கல்லை அடுக்கி வச்சு வேண்டுவோம்ல, அது மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே பாருங்களேன், அங்கங்கே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. Just to show that stone they have decorating such like arranging. Oh, I see. ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, இங்க இது அடுக்கி வச்சு இந்த மாதிரி எல்லாம் வேண்டுவோம். வச்சிருக்காங்க. ஸோ அங்க ஃபுல்லாவே அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்கு. எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் இங்க வந்து மெயின் பிளேஸ். இதுதான் புத்தாவோட ஸ்டாச்சு இருக்க பிளேஸ். இந்த இடத்துல தான் நம்ம பவ் பண்றது அண்ட் இந்த ஒண்டியல்ல காசு போடுறது, தியானம் பண்றது இதெல்லாம் பண்ணுவோம். இவங்க யூஸ்வலா எப்படி பவ் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா 3 times பவ் பண்ணுவாங்க, தென் ரைட் சைடு பவ் பண்ணுவாங்க, தென் லெஃப்ட் சைடு பவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் இந்த 3 times ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பில்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டெம்பிளை மட்டும்தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ண அலோவ் பண்றாங்க.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கேட்ராமாலையெல்லாம் அந்த ஹன்பக் ட்ரெஸ் போட்டு அந்த காலத்தில் ஒரு ஸ்டைலில் மேரேஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த கோயிலில் வந்து அவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் மேரேஜ். எந்த ஒயிட் கவுன் இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஹன்பக் போட்டு தான் மேரேஜ் பண்ணோம். யாரும் இப்போ பெருசாக பண்ணுறதில்ல. ஒருத்தர் 2 பேர் பண்ணதே அவங்க வந்து நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தேடி பாருங்கள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பாருங்க இந்த லெட்டின்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. இங்கே நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இந்த ஷீட்டில் வந்து கட்டி இங்கே முடிச்சு போட்டு வச்சுட்டு போவாங்க. இது மாதிரி இவங்க நிறைய வேண்டிக்குவாங்க. இந்த லெட்டினும் அதே மாதிரி தாங்க. நமக்கு வேணுங்கிறத வேண்டி இந்த இடத்துல வந்து கட்டிட்டு போவாங்க. ஒரு சில இதில் எழுதியிருக்கோம், ஒரு சில இதில் எழுதியிருக்காதுங்க. ஸோ இது மாதிரி நாங்களும் நிறைய கட்டியிருக்கோம். பட் பூசானில் கட்டியிருக்கோம். இங்கே நாங்கள் எதுவுமே கட்டலை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயும் கோயிலுக்குலாம் போனால் இந்த மாதிரி நிறையா கட்டுவோம், சீட்டு கட்டுறது இது மாதிரி எல்லாமே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தாங்க இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை இருக்குன்னு தான் தோணுது. சரி, ஓகேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. பாய்.